இந்த நேரத்தில் இந்த 39 நபர்களுடைய உயிரிழப்பு நடந்துவிட்டது. ஆனால் நடைபெறாமல் இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நம்மிடையே பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் சுபா சதீஷ்குமார் இணைந்திருக்கிறார். நாம் கேட்கலாம். இந்த நேரத்தில் 39 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அரசு என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்யாமல் தவிர்த்து இருக்கிறது? உங்களோட பார்வையில், முதற்கட்ட பார்வையில் என்னவா இருக்கும்? சார் வணக்கம் சார். அந்த கரூரே கண்ணீர் கடல்ல மூழ்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப வருந்தத்தக்க விஷயம், வேதனைக்குரிய விஷயம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வரேன்னு சொன்ன நேரம் ஒரு நேரம், அவங்க வந்த நேரம் ஒரு நேரம். அவருக்கு என்ன நாம பார்த்தோம், நம்ம கடந்த 3 வாரமா பார்த்து கொண்டிருக்கோம். இது தொடர்ந்து நடைபெற்றுதான் வருது. அவர் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு வர முடியாம அவர் எங்க இறங்குறாரோ அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ரோட் ஷோ மாதிரி ப்ராப்பர்டு ரோட் ஷோவா இல்லாம அவர் வர வழி நெடுக மக்கள் அவரை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கிறதுனால அது டிலே ஆகி அப்படியே போஸ்ட்போன் ஆகுதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். வெயில் ஒரு பக்கம், மழை காலம்னு நம்ம சொன்னா கூட வெயில் ஒரு பக்கம் கொளுத்தி எடுக்குது. ஸோ இவர் வரேன்னு சொன்ன நேரம் 3:30 மணி அந்த மாதிரி. அப்போனா காலையில 11 மணிலேருந்தே கும்பல் வந்துட்டே இருந்திருக்காங்க. நம்ம பார்க்குறோம் அந்த ஏரியாவில் 1-2 ஹோட்டல்கள் தான் இருக்கு. சில பேர் தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லியும் கேட்குறோம். எனர்ஜி எல்லாருக்கும் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சின்ன பசங்க. அரசு எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை செய்திருக்கலாம்னா, ஒரு மக்கள் வராங்க, கூட்டம் கூடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு முறையான தண்ணீர் வசதி, தாவேகாவினருமே இதை கூட பொறுப்படுத்தி செஞ்சிருக்கலாம். தண்ணீர் வசதி இருக்கா ப்ராப்பரா, எங்கேயாவது ஒரு 2-3 ஸ்டால் மாதிரி போட்டு தண்ணீர் வசதி, ஒரு மருத்துவ முகாம் மாதிரி எங்கேயாவது பக்கத்துல இமீடியட்டா யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஆறாங்கன்னா பக்கத்திலேயே ஏதாவது ஒரு மருத்துவ சின்ன ஒரு டென்ட் மாதிரியாவது போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கலாம். இல்லைன்னா சஃபிஷியன்ட் வாட்டர் பாட்டில்ஸ், இல்லைன்னா சஃபிஷியன்ட் ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அவர் வந்துவிட்டு சென்ற பிறகு அந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ், எவ்வளோ குப்பை இருக்கிறத பாக்குறோம். ஒரு முறையா ஒரு குப்பை தொட்டி வச்சு அதை கிளீன் பண்ணி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாக்குறோம். நேற்று குறிப்பா கரூர்ல 11 மணியிலிருந்தே அந்த இடத்துல கும்பல் குமிய ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தெரியும். அந்த இடம் ரொம்ப அது திருச்சியா இருக்கட்டும், திருச்சியில ஜி கார்னர் அந்த மாதிரி இடம் இருக்கும்போது மரக்கடை கொடுத்துருக்காங்க. மரக்கடைங்கிறது ரொம்ப நெரிசலான இடம், நாலா பக்கமும் கடையா இருக்கிற இடம், ரொம்ப நெரிசலான இடம். நடுவுல 2 வாகனம் போயிட்டு வருதே, ஒரு பக்கம் போறது ஒரு பக்கம் வருதே, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இடங்களுமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வைடா பிராடா ஒரு காற்றோட்டம் இருக்கும் இடமாக அவர்களுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு யார் வந்தாலுமே மக்கள் ஒரு ஆவலா பார்க்க வராங்க. அதுவும் அவங்க திரையில பார்த்து வியந்த ஒரு மாஸ் நடிகர் வராரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, போடல, இது அரசியல் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நான் பேச வரல. ஆனால் தான் திரையில் மட்டுமே பார்த்த ஒரு பிம்பம் தரையில் நம்மை பார்க்க வருகிறது அப்படிங்கும் போது அது எவ்வளவு ஒரு உற்சாகமாக இருக்கும். அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்கவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த குழந்தைங்க, ஒரு குழந்தைய 2.25 வயசு இருக்கும், அவங்க அப்பா தூக்கிட்டு ஓடுறதை பார்க்கும்போது விடிய விடிய கரூர் மக்கள் மட்டுமல்ல, அதை கண்ட எல்லோருமே உறக்கமின்றி தவித்தனர். அப்படிதான் நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அது யாருக்குமே வரக்கூடாத ஒரு துன்பம். குழந்தைய தூக்கிட்டு போறதா இருக்கட்டும், செய்யறதா இருக்கட்டும். ஸோ குழந்தைங்க வராங்க அப்படிங்கிறது, குழந்தைங்க இளைஞர்கள், ஏன்னா விவேகானந்தர் சொன்னாரா, நீங்க என்கிட்ட 100 இளைஞர்களை தாருங்க, நான் இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று. இப்போ தாவேகாவினர் எல்லாருமே எம்பிளட்டா இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இவங்க இன்னுமே கூட கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கணும். அதுக்கு அரசு முறையா அவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் செய்திருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம தாவேகாவினரோ இல்ல அந்த கட்சியை சார்ந்தவங்களோ இல்ல மக்களையோ குறை சொல்றதுக்கு தாண்டி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் டேக் எ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் திஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கறதையும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். அவர் பிரச்சார வாகனத்துக்கும் அந்த மைக்குக்கும் பாக்ஸுக்கும் இடையில இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 70 மீட்டர் தூரம் அந்த வாகனத்தை காலையில 11 மணிலேருந்து வெயிட் செஞ்சவங்க 7-7:15 வரும்போது எல்லாம் எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுது. தண்ணி தாங்குறாங்க, மயக்கங்கிறாங்க, கூட்டம் ஒரு பக்கம். ஸோ அந்த பிரச்சார வாகனத்தை அவரை பார்க்கணுங்கிறதுனால முன்னாடி முண்டி அடிப்பாங்க. அதையும் நம்ம பாக்குறோம். எவ்வளவு பவுன்சர் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் பிரச்சார வாகனம் முன்னோக்கி நகரும் போது என்ன ஆகுது, அங்க முன்னாடி இருந்த மக்கள் எல்லாம் பின்னாடி போறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பின்னாடி போன மக்கள் யாரோ 1-2 பேர் விழ ஆரம்பிச்ச உடனே இந்த நகர்ந்த மக்களும் அவர்கள் மேல விழும்போது அடுத்தவங்களாம் அவங்க மேல ஏறி போகும்போது உயிரிழப்புகள் நடக்க ஆரம்பிக்குது.
அதை தாண்டி அந்த கூட்ட நெரிசல்ல அவர் பேசிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்காம பேச ஆரம்பிச்சிடுறாரு. அங்க பேசிட்டே இருக்கும்போதே இவருக்கு பக்கத்துலயே ஒரு பெண்ணு மயக்கம் போட்டு விழுறாங்க. உடனே இவர் தண்ணீர் பாட்டில தூக்கி போடுறாரு. இவர் போடுற தண்ணீர் பாட்டில் அந்த பெண்ணுக்காகங்கிறது இல்லாம அந்த பாட்டில பிடிக்க ஒரு கூட்டம் முண்டி அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த இடத்துல நெரிசல் அதிகமாகுது. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழ ஆரம்பிக்கிறாங்க. இதுல பெண்கள் நிறைய யோசனை செய்யணும் சார். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், இவ்வளோ பேர் வராங்க, நம்ம கை குழந்தை 2.5 வயசு குழந்தையில இருந்து 13 வயசு 14 வயசு பசங்க வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு பேரு, எவ்வளவு குழந்தைங்க, இதெல்லாம் எவ்வளவு ஒரு துயரம். ஒரு சுமார் நம்ம ஒரு ஏர் ஷோ நடத்தினாங்க சென்னையில. அங்கேயே ஒரு மருத்துவ முகாம் இல்ல, வாட்டர் பாட்டில் இல்லங்கிற பேச்சு வந்தபோது இங்க குழந்தைகள் சிறியவர்கள் வரும்போது அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரா ஒரு டென்ட் போட்டு ஒரு மருத்துவ முகாமோ இல்லைன்னா ஒரு ப்ராப்பரா வாட்டர் பாட்டிலோ இல்லைன்னா ப்ராப்பரா ஃபுட் சப்ளையோ இல்லைன்னா அவங்க ஒரு அமர ஒரு ஸ்டே பண்ற மாதிரி 2 பக்கமும் ஒரு க்ளோஸ்ட் ஏதாவது ஒரு ஏரியா போட்டு ஒரு கட்டை போட்டிருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளவு நடந்திருக்காது. அந்த ரோடு ஓப்பனா இருக்கவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் போக ஆரம்பிக்கணும். கீழே விழுந்தவங்க மேல அடுத்தவங்க ஏறி மிதிக்கும் போது இந்த நெரிசல்ல உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு உடனடியா எல்லாருமே இரங்கல் அதெல்லாம் சொல்லியிருந்தா கூட சம்பந்தப்பட்ட தாவேகாவினர் பதில் பேசாம இருந்தாங்க. 1 hour கழிச்சுதான் ரொம்ப துயரமான செய்தி அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சாங்க. நம்ம முன்பு பார்த்தோம், சில காலங்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்த ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொன்னாரு, நான் நிறைய மக்களை போய் சந்திக்கும் போது நிறைய கூட்டம் வரும், கூட்ட நெரிசல் ஏற்படும், என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் அவர் கொடுத்திருந்ததை நம்ம பாக்குறோம். சோ அவர் முழிச்சுக்கிட்டாரோ, இவர் அதை சரியா ஹேண்டில் பண்ணலையோ, மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் கூட ஆளும் கட்சியை எதிர்த்து பேச அந்த ஒரு திறன்லாம் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நல்ல நெறிமுறையா ஒழுங்குபடுத்தி தாங்கிட்ட இருக்கிற இளைஞர் சக்திகள் மூலம் அதை ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணிருக்கலாம். அரசும் கூட போலீசாரை தாண்டி நம்ம சாதாரணமா பாக்குறோம், ஒரு சின்ன கோயில் திருவிழானா கூட 200-300 பேர் போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு வராங்க. ஆனா ஒரு 50 போலீஸோ 75 போலீஸோ இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம், இது ஒண்ணு முதல் கூட்டம் கிடையாது அவர் போடுறது. இதோட 3வது வாரம் அவர் போடுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு எவ்வளவு கூட்டம் கூடுறாங்கன்னு பாக்குறாங்க. அப்ப முன்னேற்பாடாக கூட கொஞ்சம் போலீஸ்காரர்களை வைத்து நீட்டா ஆர்கனைஸ்டா அதை பண்ணிருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதுல மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இன்னும் கொஞ்சம் கூட இந்த இடத்த சரி பண்ணிருக்கலாம். பெண்களுக்கு குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போறீங்க, என்ன தைரியத்துல கூட்டிட்டு போறீங்க, எவ்வளவு கும்பல் இருக்கு, அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு தண்ணி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஏன்னா ஈஸியா குழந்தைங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். அடுத்தது நீங்க ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு இவ்வளவு கும்பல்ல இருக்காங்க, காலையில இருந்து இருக்காங்க, எங்கேயாவது நகரணும், ஓடணும், போகணும், வரணும்னா கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது இந்த பலி எண்ணிக்கைங்கிறது ரொம்ப எதை சொல்லியும் எந்த வார்த்தைகள் சொல்லியோ இல்லைன்னா எந்த மாதிரியான எக்ஸ்கியூஸ் கொடுத்து கூட நான் உங்க வேதையில பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலயோ இல்லைங்க இது தெரியாம நடந்துருச்சு, இங்க இதை சரி பண்ணிருக்கணும், அங்க அதை சரி பண்ணிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்க கூடாது என்பதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு அதை ஏற்றுக்கொள்ளணும். அது தமிழக அரசாக இருக்கட்டும், தாவேகாவினராக இருக்கட்டும், இல்லைன்னா மக்களாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கூட சமூக பொறுப்புணர்வோடு இதை கையாண்டு இருக்க வேண்டிய இடத்துல தமிழக அரசு இருக்கு அப்படிங்கறத இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். தவிப்புகளை மிக முக்கியமான பதிவுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சுபாஷ் சதீஷ்குமார்.